எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சண்டே vlog பார்க்க போகிறீங்க. தென் வந்து மண்டே ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தோம். அதோட vlogகும் இதோட சேர்ந்து கண்டினியூ ஆகும். இது வந்து சண்டே மார்னிங்லேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே எழுந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஃபில் ஆகியிருந்தது. ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு ஒரு 1 month ஆகுது. பட் இந்த விண்டோவில் வந்து பெயிண்ட் பண்ணுற ஒர்க் வந்து இப்போ தான் 4 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்போ வந்து இந்த விண்டோவில் உள்ள இந்த ஸ்டாண்டை வந்து கழட்டி வச்சுருந்தேன். பட் திரும்ப வந்து அதை மாட்டவே இல்லை. என்னால் இது தனியாக மாட்ட முடியல. ஹஸ்பண்டும் ஒர்க்கில் இருந்ததுனால அவங்க இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை மாட்டாமல் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஸ்டாண்டு வந்து கழட்டி சிங்க் பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. பட் அதில் வந்து பாத்திரம் கழுவி வைக்கும் போது பாத்திரம் ஈரமாக இருக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே கீழே கலெக்ட் ஆகிருந்தது. அது ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ வந்து அதில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவுமே ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக எனக்கு வந்து அதை மாட்ட சொல்லி கேட்டுட்டேன். ஸோ வந்து அதையும் மாட்டி கொடுத்துட்டாங்க. அதை மாட்டினதுக்கப்புறம் தான் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. கிச்சன் ஃபுல்லாகவுமே ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. எல்லா பாத்திரமுமே எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு எல்லாமே மேலே போட்டு வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வச்சாச்சு. கவுண்டர் டாப்பையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே இந்த வேலை பார்த்ததுலேயே மத்தியானம் லஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இதுக்கடையில் பாத்திரமுமே கொஞ்சம் சேர்ந்துருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது, காஃபி குடித்தது எல்லாமே சிங்க் ஃபுல்லாகவுமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லஞ்சும் பண்ணேன்னா லஞ்சுக்குள்ளே பாத்திரமுமே சேர்ந்து நிறைய பாத்திரம் ஆகிடும். கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து ஒரே குக்கரில் வந்து எல்லாத்தையுமே போட்டு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி குக்கரில் வந்து மட்டன் போட்டுட்டேன். தென் வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிட்டேன். தென் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 7-8 விசில் போட்டு எடுத்துட்டேன். தென் தேங்காய், சோம்பு, முந்திரி இது எல்லாத்தையுமே அரைச்சி அதில் ஆட் பண்ணி தாளித்து மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக சாரீக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். இந்த டைம் வந்து புது சாரீ எடுக்கல. இருக்கிற சாரியில் 2 சாரீ செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாரீக்கு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2 சாரியுமே ஒன்று வந்து என்னோடய பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் உள்ள சாரீ, இன்னொரு சாரீ வந்து பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கு வந்து நான் கட்டியிருந்தேன் சாரீ. 2மே ஒரு டைம் தான் கட்டியிருந்தேன். ஸோ வந்து அந்த சாரியில் ஒரு சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். பூ வைக்கிற சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாரீக்குமே நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்கு தென் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நிறைய டிசைனர் ப்ளவுஸ் கூட இருந்தது. இதில் வந்து ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பாடிக்கு வந்து ப்ளைனாக இருக்குது. பட் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே பட்டு சாரிக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. டிசைனர் சாரிக்கு வந்து நீங்கள் வந்து இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்லேயே மாடியில் வந்து ஜென்ஸுக்கான ஷர்ட் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஷர்ட் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம்.
பட் ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே செட் ஆகல. அவங்களுக்கு கலெக்ஷன் எதுவுமே பெருசா புடிக்கல. ஸோ வந்து டெக்கரேஷன் ஐட்டம் வந்து இங்க நெறைய இருந்தது. ஸோ அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு. நெறைய சாமி ஐட்டம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது. இந்த மாதிரி சாமி சிலை எல்லாமே ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 124 தான் அந்த முருகர் வந்து. ரொம்பவே அழகா இருந்தது. ரொம்ப டீட்டெயிலிங்கா இருந்தது. சாமி சிலை வந்து எப்போதுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மால்ல இல்ல ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்மள கூட்டிட்டு போனாங்கன்னா, நான் எவ்வளோ நேரம்னாலும் நடந்துட்டே இருப்பேன். ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க, "இப்போலாம் உனக்கு கால் வலிக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேர்ள்ஸ்க்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ஷாப்பிங் போனோம்னா நமக்கு கால் வலிக்கவே வலிக்காது. அங்க போய் நம்ம ஷாப்பிங் பண்றோமோ இல்லையோ, அது முக்கியம் கிடையாது. பட் விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்குலாம் எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிண்டு வந்து செம்ம குஷி ஆயிட்டா. இங்க வந்து நெறைய சாஃப்ட் டாய்ஸு, தென் பால் அதெல்லாம் பார்த்ததுமே, சிண்டு வந்து செம்ம ஹாப்பி ஆயிட்டா. அவளுக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸ்ல டாய்ஸ் பொறுத்தவர ரேட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. அந்த பபிள் கன் வந்து பெரிய பபிள் கன் வந்து வெளியில வந்து 500 பட் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல அது 200 சம்திங் தான் இருந்தது. எனக்கு ரேட் வந்து எக்ஸாக்ட்டா தெரியல. பட் வந்து ரொம்பவே சீப்பா இருந்தது. ஸோ அங்க ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. தென் வந்து நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங்கில உட்காந்துட்டே நம்ம வந்து டின்னர் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் வந்து ஸ்விங் வந்து சின்ட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. ஸோ வந்து டைனிங்க்கு வந்து மாறிட்டோம். ஸோ டைனிங்ல உட்காந்து நாங்க டின்னர முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.